ஈஸ்வரியோட சதி திட்டம் சீக்கிரமாவே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து ஈஸ்வரிய கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு வந்த ராஜாங்கம் வந்ததும் தமிழ்ச்செல்வியை விசாரிக்க, இங்க சேதுவோ, அப்பா நான் தான் சொன்னல, அந்த தமிழ்ச்செல்வி நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கே அவதான்ப்பா காரணம், இனிமே அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ரொம்ப கோவத்தோட பேச, அப்பத்தான் இருந்துகிட்டு, ஏய்யா சேது நீயே யோசிச்சு பாரு, நீ ராஜாங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே தமிழ்ச்செல்வி தான் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை நீ மறுபடியும் பொண்டாட்டியா ஏத்துக்கிறதுல உனக்கு என்னப்பா கோவம்? இங்க பாரு அப்பத்தா, அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் அந்த சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுதான் முதல் அடியே. அதை பண்ணதே அவ தானே. எனக்கு அவளை பிடிக்கல, அம்பிட்டு தான் சொல்லுவேன். இனி அவ பேச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவத்தோட ரூமுக்கு போக, இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்த ஈஸ்வரியோ பயங்கர கோவத்தோட, இங்க ராஜாங்கம் மறுபடியும் நாம திட்டத்தெல்லாம் முறியடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு ஆத்திரத்துல உக்காந்துகிட்டு இருக்க, அங்க இருந்த சித்திரவோ, என்னம்மா இது, நாம போட்ட திட்டம் எல்லாமே நாசமா போச்சு. இன்னொரு அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போயிருந்தா இன்னொரு நீ அந்த சேர்ல உக்காந்துருப்பமா, இந்த வீட்டுக்கு அரசியாயிருப்ப. சே, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாமா அந்த சேது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, தாண்டி சித்ரா நானும் எதிர்பார்த்தேன், ஆனா கடைசியில இந்த ராஜாங்கம் நம்ம மூஞ்சிலேயே கரிய பூசிட்டு இப்படி வீட்டுல வந்து உக்காந்துகிட்டு இருக்கான். அந்த நீதிமான் அன்னைக்கு அந்த சக்தியை போட்டு தள்ளி இருந்தா இன்னொரு இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். சே, என்ன பண்ணி தொலையிறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் இங்க சாவித்திரி கதவை திறந்துக்கிட்டு ஈஸ்வரியோட ரூமுக்கு வர, அம்மா அம்மா அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சைகை காட்ட, உடனே ஈஸ்வரி வாய முடுறாங்க. வாங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிட, என்ன மதனி, ரொம்ப நேரமா ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா நாங்க வந்ததும் அப்படியே பட்டுன்னு நிறுத்திட்டீங்க, என்னாச்சு? அப்படி என்ன ரகசியத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் கோர்ட்ல பார்த்தேன், ராஜாங்க அண்ணனுக்கு விடுதலை அறிவிச்சதும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா உங்க மூணு பேர் முகத்துல மட்டும் ஏதோ ஈ ஓடாத மாதிரி அப்படி முகத்தை இறுக்கமா வச்சிருந்தீங்களே, ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி போட்டு வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தாச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அடி சித்ரா போடி போய் காஃபி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி ஒரு நாடகத்தை நடத்த, போதும் மதனி, நீங்க என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் தெரியல. என்ன தாச்சி, எங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் ராஜாங்க மாமா கிட்ட உங்களை பத்தி சொன்னா உங்களை முதல்ல கழுத்தை பிடிச்சி மாமா வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு, ஜாக்கிரதை. நீங்க என்ன ஆராயறதை விட்டுட்டு நீங்க எப்படி இந்த வீட்டுல இருக்கலான்னு அதை யோசிக்க பாருங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அம்மா வாமா, இவங்க கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அங்க சாவித்திரி அழைச்சிக்கிட்டு போக, வெளியே வந்த சாவித்திரியோ, அடியே இவளுங்க மூணு பேர் என்னமோ திருட்டு வேலை பண்றாளுங்கடி, ஆனா என்னன்னு தான் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒண்ணுடி, இவளுங்களால இந்த வீட்டுல என்னமோ நடந்திருக்கு. ஒருவேளை அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு இவளுங்க தான் காரணமா இருக்குமோ? அடியே இதை நாம கண்டுபிடிக்கணும்டி. இப்படியே நாம இந்த ஈஸ்வரியை விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு பெருசா ஏதாவது நமக்கே ஆப்பு வச்சிருவா. அதுக்கு முன்னாடி இவளுங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அம்மா இப்போ நாம என்னம்மா பண்ணலாம்? இங்க பாருடி, நாம என்ன பண்ணலாம், இவங்க ரூம்ல இவங்களுக்கே தெரியாம ஒரு சின்னதா கேமராவை வைப்போம். இவளுங்க என்னதான் அப்படி குசு குசுன்னு பேசுறாளுங்கன்னு நாம கண்டுபிடிப்போண்டி. அப்படி ஏதாவது ஒரு ரகசியம் நம்ம கிட்ட இவளுங்களை பத்தி மாட்டுச்சுன்னு வச்சுக்கோ, இவளுங்களை கழுத்தை பிடிச்சு ராஜாங்கண்ணனே வெளியே அனுப்புற மாதிரி நாம பண்ணுவோண்டி. அதுக்கப்புறம் நாம தாண்டி இந்த வீட்டுக்கு ராணி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சாவித்திரிக்கு ஒரு பார்சல் வர, அது வேக வேகமா தாமரை வாங்கிக்கிட்டு, அம்மா அம்மா உனக்கு தாமா இந்த பார்சல், அப்படி என்னதாமா வந்திருக்கு? அடியே இங்க பாரு, நான் தான் சொன்னல ஈஸ்வரியோட ரூம்ல அவளுங்க மூணு பேரும் என்னமோ பேசுறாளுங்கன்னு, அதை நம்ம ஒட்டு கேட்க வேண்டாம். அதனால தாண்டி ஒரு சின்னதா மைக்க அவளுங்களுக்கே தெரியாம ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த மைக் எடுத்துட்டு போய் அவளுங்க இல்லாத நேரமா பார்த்து அவளுங்க ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோ, அவளுங்க பேசுறாளுங்களே பெரிய ரகசியம் அது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இப்பவே எடுத்துக்கிட்டு போய் நாம ரூம்ல வச்சுட்டு வந்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்திரியும் தாமரையும் வேக வேகமா ஈஸ்வரியோட ரூமுக்கு போக, ஏய் யாரும் இல்லடி, எல்லாம் கீழே சாப்பிட போயிருக்காளுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சாவித்திரியும் தாமரையும் அங்க ஈஸ்வரியோட ரூமுக்குள்ள அங்க பட்டன் மைக்க வச்சுட்டு வேக வேகமா வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யான்னு மூணு பேருமே ரூமுக்கு வர, அம்மா என்னம்மா இன்னைக்கு நீ சரியாவே சாப்பிடாம வந்துட்ட? அடியே என்னடி பண்ணி தொலையிறது? அந்த ராஜாங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுடி. என்னோட கனவெல்லாம் அந்த ராஜாங்கம் ஒழிச்சு அழிச்சிட்டாண்டி. எனக்கு இதை நினைக்கும் போது தாண்டி பயங்கர ஆத்திரமா வருது. என்ன பண்ணி தொலையிறது? நம்ம எவ்வளவோ திட்டம் போட்டும்
கடைசியில் அந்த ராஜாங்கம் மறுபடியும் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல உடனே ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, ஆமா ஆண்டி, அன்னைக்கு அந்த தமிழ்ச்செல்வியோட போனை திருடினதே வேஸ்ட் ஆண்டி. தமிழ்ச்செல்வியோட போனை திருடி அந்த செல்லப்பாண்டிக்கு தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து தமிழ்ச்செல்விக்கே தெரியாம அவளோட குரல்ல பேசினது எல்லாமே வேஸ்ட் ஆண்டி. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்குமே கோபமா வருது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல உடனே சித்ரா இருந்துகிட்டு, இப்போ எதுக்காக ரெண்டு பேரும் இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டால, அவ தானே இந்த வீட்டுல அப்படியே ராணி கணக்கா இருந்தா. எது எப்படியோ அந்த சேதுவே தமிழ்ச்செல்விய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவளே கூட அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சந்தோஷம்தான். எப்படியாவது நாம போட்ட திட்டத்தை, அந்த ராஜாங்கத்தை எப்படியாவது மறுபடியும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவனை உள்ள தள்ளணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க செல்போன் வழியா சாவித்திரியும் தாமரையும் கேட்டுறாங்க. அம்மா, என்னம்மா இது, இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனதும் இல்லாம ராஜாங்க மாமாவையே ஜெயிலுக்கு போக வச்சிருக்காங்க அந்த ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்ல, தெரியுதாடி, இப்ப புரியுதா? இவளுங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து பேசும்போதே எனக்கு அப்பா சந்தேகமா இருந்தது. கோர்ட்டில் கூட எல்லாரும் ராஜாங்கண்ண வெளியே வரும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஆனா இவளுங்க மூஞ்ச மட்டும் பார்க்கணுமே, ஏதோ அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி இருந்தாலுங்கடி. இப்ப இருக்குடி இவளுங்களுக்கு. என்னம்மா பண்ண போற? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். சீக்கிரமா நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா அந்த ரெக்கார்டிங்கை எடுத்துக்கிட்டு சாவித்ரி கீழே போறாங்க. அண்ணே அண்ணே, எங்கண்ணே இருக்க? சேது எங்க இருக்க? சேது, எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே சாவித்திரி, உனக்கு மூளைக்கில கெட்டு போச்சா என்ன? புள்ள அடி வாங்கினதுல உடம்பெல்லாம் அடிபட்டு கிடக்கு. அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ எதுக்காக இந்த பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இது அதை விட பெரிய பிரச்சனை. எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்க. கூட இருந்த தாமரையோ, அம்மா ஒரு நிமிஷம் இருமா, நீ எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன்னு தெரியுது. சரி, அப்படி சொன்னா கூட அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துருவாமா. மறுபடியும் தமிழ்ச்செல்வி மேல தப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த சேது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட போறாமா. அடியே, அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்தாலும் அவளை வேற ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடலாம். ஆனா எனக்கு முதல் எதிரியே அந்த ஈஸ்வரி தாண்டி. அவ தாண்டி உன்னோட வாழ்க்கையவே கெடுத்தது. அவளும் ஒரு பிச்சைக்கார பையனுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அண்ணே அண்ணே, எங்கண்ணே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ரொம்ப கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்க. சாவித்திரியோட சத்தம் கேட்டு அங்க ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா, ராஜாங்கம், மோகனான்னு எல்லாருமே வெளியே வராங்க. வந்த ராஜாங்கமே, ஏய் சாவித்ரி, இப்போ எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியை பார்த்து ராஜாங்கம் கேட்க, அண்ணே வாண்ணே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். என்னது காட்டணுமா? ஆமாண்ணே, இந்த ரெக்கார்டிங்க நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி தன்னோட ஃபோனில் இருந்த அந்த ரெக்கார்டிங்கை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் போட்டு காட்ட இங்கே எல்லாருக்குமே கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஐஸ்வர்யாவோ, ஆண்டி என்ன ஆண்டி இது, நாம ரூமுக்குள்ளே பேசுனது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுது? ஒரு வேளை நம்மளோட ரூமில் ஏதாவது மைக்கைக்கு செட் பண்ணி கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, உடனே இங்கே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா இது, ராஜாங்க பெரியப்பா கிட்ட நம்மளை பற்றி எல்லாத்தையுமே ஒன்று விடாம இந்த சாவித்திரி அத்தை சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? ஏதாவது யோசிமா. அடியே, இனிமே நாம என்னடி யோசிக்கிறது? ஒரு நிமிஷம் இரு, ஏதாவது நான் சமாளிச்சு பாக்குறேன். இங்க பாருங்க அத்தாச்சி, இதுல பேசுறதெல்லாம் நாங்க கிடையவே கிடையாது. மாமா என்ன மாமா, மதினி தான் ஏதோ எங்க மேல பழிய போட்டு இந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டு வந்து காட்டணும்னா நீங்களும் கேட்டுட்டு எங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சமாளிக்க, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, ஏய் ஈஸ்வரி, என்ன இது? இது நல்லாவே தெரியுது உன்னோட குரல் தான். நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சாவித்திரி ரெக்கார்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்து காட்டியிருக்கா. கேளுனே கேளு, நல்லா கேளுனே. இவளுங்க 3 பேரும் சேர்ந்து தானே அந்த தமிழ்ச்செல்வி மேல பழிய போடுறதுக்காக, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக திட்டம் போட்டு தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னதே ஈஸ்வரி சொல்லி அந்த ஐஸ்வர்யா தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல இதை கேட்டதும் அங்க சேதுவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவோ, அடியே ஈஸ்வரி, என்னடி பண்ணி வச்சிருக்க? இது உன் குடும்பம் தானே, எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒரே குடும்பம் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சேது உனக்கு என்னடி பாவம் பண்ணா? தமிழ்ச்செல்வியை ஏண்டி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இப்படி பண்ணிருக்க? பாவண்டி என் புள்ள, என் பேரனும் என் புள்ளையும் உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க?
ராஜாங்கம், இனிமே என்ன நீ சும்மா பாத்துக்கிட்டு இருக்க? இவளை முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்ல, உடனே ராஜாங்கத்துக்கோ கோபம் வந்து, சேது இன்னும் என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள இருந்து அந்த சாட்டையை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் குரல் கொடுக்க, இதோ வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வேக வேகமா ரூமுக்குள்ள போய் சாட்டையை எடுத்துக்கிட்டு வந்து இங்க ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்க, ஏன் ஈஸ்வரி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? ஒவ்வொரு தடவையும் நீ எவ்வளவோ இந்த குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிருக்க. ஆனா தமிழ்ச்செல்வியும் சரி, என் புள்ள சேதுவும் சரி, இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. ஆனா நீ அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே ரெண்டாக்கணும்னு இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்க. சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ராஜாங்கம் அங்க சாட்டை எடுத்து ஈஸ்வரி ஐஸ்வர்யான்னு எல்லாரையும் போட்டு அடி வெளுத்து வாங்குறாரு. மாமா மாமா அடிக்காதீங்க மாமா, அந்த சாவித்ரி அத்தாச்சி என் மேல இருக்க கோவத்துல தான் அவங்க ஏதோ ஏதோ தப்பா ஏதோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்து என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணே, இல்லண்ணே, ஈஸ்வரி மதனி 3 பேருமே மாறி மாறி ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது. அதனால இவங்களோட ஒரு ரூம்ல தெரியாம இவங்களுக்கே ஒரு மைக்க வச்சனே, அந்த மைக்கில் பேசினதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்ரி சொல்ல சொல்ல இது கேட்டதும் அங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்து, இது இன்னும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? இவங்களோட துணிமணிகள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே விசிறி அடி, இந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் சொல்ல, சேதுவோ வேக வேகமா போய் ஈஸ்வரியோட ரூம்ல இருந்த துணி மணின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வெளியே விசிறி அடிக்க, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே கேடு கட்ட சிரிக்கீங்களா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே செருப்பை கழட்டி அடிப்பேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, வேற வழி இல்லாம இங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் ராஜாங்கம் அடி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியே துரத்த, அழுதுகிட்டே 3 பேருமே வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வெளியே வந்த ஈஸ்வரியோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாவித்ரி தான் சொல்லிட்டு சாவித்ரியை ஒரு முறை முறைச்சுக்கிட்டு இருக்க, ரொம்ப திமிராவே வெளியே வந்த சாவித்ரியோ, என்ன மதனி, வீட்டை விட்டு அண்ணன் வெளியே துரத்தி அடிச்சுட்டாரு போல இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்கார பையனை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. திட்டம் போட்டு பணக்கார பையனு எவனோ ஒரு பிச்சைக்கார பையனை நீ நடிக்க வச்சு என் பொண்ணோட மனசை மாத்தி, சே எவ்வளவு ஒரு பெரிய கேவலமான வேலையை என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டியே. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரன்னு நானும் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெக்கலாவே இங்க ஈஸ்வரிய பார்த்து சிரிச்சுட்டு சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ள போறாங்க.